ஓபிசி மாணவர்களுக்காக இன்னைக்கு வரையும் குரல் கொடுக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. டிப்ளமோ, பிடிஎஸ், எம்பிபிஎஸ் அப்புறம் பிஜி சீட்ஸ்ல ஏஐக்யூ அதாவது ஆல் இந்தியா கோட்டால சென்ட்ரல் போலுக்கு சீட்ஸ் போகுது. தமிழ்நாட்டில இருந்து எவ்ரி இயர் 490 எம்பிபிஎஸ் சீட்ஸும் 879 பிஜி சீட்ஸும் ஏஐக்யூக்கு அலர்ட் ஆகுது. பட் ப்ராப்ளம் என்னன்னா ஓபிசி அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு ப்ராப்பரா ரிசர்வேஷன் கொடுக்கல. ஆஸ் பர் ரூல்ஸ் என்னன்னா 27% ரிசர்வேஷன் கொடுக்கணும். அதாவது துல்லியமா சொல்லணும்னா 369 சீட்ஸ் ஓபிசி மாணவர்களுக்கு போகணும். பட் நடைமுறையில இந்த ரூல் ஃபாலோ பண்ணல. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஆல்ரெடி 50% ரிசர்வேஷன் இருக்கு ஓபிசி மக்களுக்கு. இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் ஏஐக்யூ போகலன்னா டைரக்டாவே நம்ம ஓபிசி மாணவர்கள் பயனடைவாங்க. எங்க மக்கள் எங்கள் சாதி எங்கள் உணர்வுன்னு பேசின அந்த சாதி சங்க தலைவர்கள்லாம் இத பத்தி வாய கூட திறக்கல. ஓபிசி மாணவர்களுக்கு ரிசர்வேஷன் தந்தே ஆகணும்னு நாடாளுமன்றத்துல பேசினது தலைவர் திருமாதான். மதசார்பற்ற மக்கள் கூட்டணி தான். உடனடியாக அதை எதிர்த்தும் கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அறிக்கை வெளியிட்டோம். கொரோனாவையும் பொருட்படுத்தாம தெருவுல இறங்கி போராடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால உங்களோட பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திற்கு போடுங்க.